குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதன் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதன் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். மனித நேயமிக்க மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சுய லாபத்திற்காக அடுத்தவர்களை அடித்து பிடுங்குகின்ற அல்லது பலியாக்குகின்ற காரியங்களிலே ஒருபோதும் நாம் கவனத்தை செலுத்தக்கூடாது. மாறாக அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மையே பகிர்ந்து கொடுக்க முடிந்ததென்றால் அதுதான் உன்னதமான மனித வாழ்வு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். எதை கொடுத்திருக்கின்றோம், அதே சமயத்தில் எதை பெற்றிருக்கின்றோம் என்று. கடவுளிடமிருந்து பெற்றவற்றை அடுத்தவர்களுக்கு இலவசமாகவும் நாம் விரும்புகின்ற உள்ளத்தோடும் கொடுக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித போனிபாஸ் தாம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மையென எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கிறிஸ்டோபர், நிர்மலா, லிவியா, லயா இவருடைய கருத்துப்படி ஜெயபாலன், மேரி ராஜாமணி, ரெக்ஸ், ரொசாரியோ ஆண்மலை பாட்ரிக்காகவும், ரெஜினா மேரி கருத்துப்படி அந்தோனிமுத்திர திரவியம், அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் இவருடைய ஆண்மலை பாட்ரிக்காகவும், லூயிஸ் சார்லி இவருடைய கருத்துப்படி சூசை மேரி ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஆல்பர்ட் பபிதா இவருடைய கருத்துப்படி சுசிலா மதலை மேரி, ஜேம்ஸ் சுசைராஜ் இவருடைய ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஞானி வீடு வில்லியம் குடும்பத்தினர் கருத்துப்படி சார்ல்ஸ் ஈடன் மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவும், நல்ல வீடு குழந்தை தெரசு கருத்துப்படி சவரியார் ஆண்மலை பாட்டிக்காகவும், லட்சம் வீடு திரேசம்மாள் கருத்துப்படி குருசாமி அவருடைய 40ஆம் நாள் நினைவாகும் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவும், மேலும் கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்து அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். என்னை அனுப்பினரிடம் போகிறேன், நீங்களோ கடவுளை போற்றுங்கள். தோபித்து நூலிலிருந்து வாசகம். 12வது அதிகாரம் 1 மற்றும் 5-15 மற்றும் 20 முடிய இறைவசனங்கள். அந்நாட்களில் திருமண விழா முடிந்ததும் தோபித்து தம் மகன் தோபியாவை அழைத்து, மகனே, உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்போது சம்பளம் கொடுத்துவிட்டு உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றார். பின்னர் ரபேலை அழைத்து, நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார். அப்பொழுது ரபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்ந்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்ந்த செல்வத்தை விட நீதியாக சேர்ந்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தர்மம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பாவத்தினின்றும் தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன், எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்து சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நெருப்புதைத்து வந்த போதும் நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதேபோல் உமக்கும் மருமகள் சாராவுக்கும் நலம் அருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரபேல், அவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களில் ஒருவர். இப்பொழுது உங்கள் இருக்கும்போதே ஆண்டவரை போற்றுங்கள், கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியோரிடமிருந்தே திரும்புகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றை எல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்திற்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கம் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் உண்மையுடன் ஒழுங்கினால் அவர் உங்கள் பால் திரும்புவார்.
தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே தப்பிக்கொள்ளார். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுங்குங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு இருவேறுபட்ட நபர்களை சுட்டி காட்டுகின்றார். ஒன்று மறைநூல் அறிஞர், மற்றொன்று ஏழை கைம்பெண். மறைநூல் அறிஞர்கள் என்பவர்கள் கற்றறிந்தவர்கள், சட்டத்தை நுணுக்கமாக படித்தவர்கள், அதே சமயத்தில் மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள். ஏழை கைம்பெண் என்பவள் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவள், கணவனை இழந்ததால் இன்னும் அதிகமாக சமுதாயத்தில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவள், எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாதவள்.
தன்னுடைய அடையாளமாக பயன்படுத்துவதற்கு கூட எந்த விதமான சமூக அந்தஸ்தையும் கொண்டிராதவள். இதுதான் ஏழை கைம்பெண். சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் புறம் தள்ளப்பட்டவர்கள் இன்னொரு பக்கம். இது இன்றைய நற்செய்தியில் இருவேறுபட்ட நபர்களை குறித்து காட்டுகிறார். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் தான் இன்றைக்கு கூர்ந்து நோக்க வேண்டியவை. இந்த செயல்களைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். கற்றறிந்த அந்தஸ்திலே உயர்ந்திருந்த மறைநூல் அறிஞருடைய செயல்பாடு, உடையில் அவர்கள் சிறப்பாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். தொங்கலாடை அணிந்து மிக பெரும் மனிதர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் செய்தவை அனைத்தும் மிக மிக தரம் குறைந்த செயல்பாடுகள். அவர்கள் தங்களுக்கான இருக்கைகளை தேடுவதிலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சொல்லப்போனோம் அப்படின்னா, அவர்கள் அடையாளத்தையும் அதிகாரத்தையும் அல்லது தங்களுக்கான அங்கீகாரத்தையும் தேடி அலைந்தார்களே ஒழிய மனிதநேயத்தை அவர்கள் மறுத்துவிட்டார்கள், அல்லது அந்த மனிதநேயமே இல்லாத மரங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். என்ன நடந்துச்சு? இவ்வளவு அந்தஸ்தும் இவ்வளவு அதிகாரமும் இவ்வளவு படிப்பும் இருந்த அந்த மனிதர்கள் செய்த காரியம் என்னன்னா, இயேசு அழகாக குறிப்பிடுகின்றார், கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள். ஏழை எளியவரிடம் இருப்பதை அவர்கள் பறித்துக் கொள்ளுகின்றார்கள். சட்டத்தின் பின்னணியில் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். எந்த ஒரு மனிதருக்கும் அவர்கள் நியாயமான சுதந்திரத்தையோ அல்லது அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலே சட்டம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை பற்றியோ எந்த விழிப்புணர்வும் கொடுக்கவில்லை. மாறாக அடிமைப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் உடையில் சிறந்திருந்தார்களே ஒழிய உள்ளத்திலே அவர்கள் மிக தரம் தாழ்ந்து போயிருந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஏழை கைம்பெண் இன்றைக்கு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். தன்னிடம் இருக்கின்ற நம்பிக்கையை அடையாளத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். காணிக்கை பட்டியில் 2 செப்பு காசுகளை போடுகின்றார். 2 செப்பு காசுகள் மிகப்பெரிய ஒரு தொகை அல்ல, மாறாக அந்த ஏழை கைம்பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அல்லது அன்றாடம் உணவிற்கு தேவையான 2 செப்பு காசுகள். உணவை கூட அவள் துறந்துவிட்டு அந்த 2 செப்பு காசுகளை காணிக்கை பட்டியில் போடுகின்ற பொழுது தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் இறைவன் மீதும் தான் ஒன்றுமில்லாதவள் என்பதையும் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார். அங்கு அகங்காரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, மாறாக அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் மேல் அன்பு இருந்தது. அதைவிட மிகுதியாக அவளுடைய செயல் உன்னதமான உயர்தரமான சிறப்பான சிந்தனைகளை உள்ளடக்கி இருந்தது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று. இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய செல்வங்களின் மீதும் சொத்துக்களின் மீதும் அல்லது அதிகாரத்தின் மீதும் பற்றுதல் கொண்டு அதை தேடுவதிலே மும்முரமாக நம்முடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருக்கின்றோமா? தேவை இவையெல்லாம், ஆனால் இவை மட்டுமே லட்சியம் அல்ல. மாறாக மனிதநேயமும் இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் அடுத்தவர்கள் வாழ்வு பெறுவதற்காக நம்மை அர்ப்பணிப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்களாக உருவெடுக்க வேண்டும். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். வேலை போல் வந்தேன் தலையீற்றையா, நோவா
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நல்லக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாலை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித போனிபாஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித போனிபாஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இஸ்ராயேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், സത്യ ജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം.
തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു, എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി, സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി, ചെങ്കടലിൽ നീ എന്ന அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற இந்த திருப்பலிக்குரிய செலவினங்களை உங்களுடைய நன்கொடையால் தாங்க அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய நன்கொடைகள் கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே அவை அனைத்தும் இந்த திருப்பலியில் கருத்துக்களாக நினைவு கூர்ந்து சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித போனிபாசெனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஒன்றே கேட்டிடுவோம் தாயே, நாமோர் சாவான பாவந்தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயே, நாமோர் சாவான பாவந்தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்திப் போற்ற வரன் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்திப் போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்